ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் வீடியோ தான் வரப்போகுது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம புது வீட்டோட அப்டேட் தாங்க போயிட்டுருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ஒரு நாள் பொங்கல் வேலை செஞ்சாலும் ஒரு நாள் ட்ராவல் வேலை வந்துட்டு தாங்க இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒரு 5 மந்த் முன்னாடி போயிட்டு நான் டோர் வந்து செலெக்ஷன் பண்ணியிருந்தேன். 5 மந்த் முன்னாடி நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி திரும்பி நான் ஃபிக்ஸ் பண்ண இடத்துக்கே கிளம்பி போகிறேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ண அதே டோர்லாம் இருக்கா பார்த்து கரெக்டாக நம்ம செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா தை மாதம் நம்ம வீட்டோடைய ஹவுஸ் வார்மிங் வரப்போகிறதுங்கிறதுனால இன்றைக்கி டோர்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு கலர்ஸ்லாம் செலக்ட் பண்ண போகிறோம். அதனால் நானும் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலி சாரிக்காக நான் வந்து ஒரு பர்ஸ் எடுத்திருந்தேன். ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நூதனத்தில் 125 ரூபா ரேட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஹேண்ட்பேக் எடுத்திருந்தேன். சின்னதாங்க. சாரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு மாட்டுற பேக் வந்து செட் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு பேக் எடுத்துக்கலாம், மொபைல் அமௌண்ட் வச்சுக்கிற மாதிரி எடுத்துக்கலான்ட்டு அந்த பேக் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். எந்த வழியாக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷார்ட்கட் வழியாக தான் போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. எங்கள் ஊர்லேருந்து வடலூர் போகிறதுக்கு ஷார்ட்கட் இருக்குங்க. அந்த வழியாக தாங்க போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, NLC நிலக்கரி சுரங்கம் தாங்க இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. ஸோ அந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வடலூர் போயிட்டுருக்கோம். எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா சேத்தியாத்தோப் கூட்ரோடு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் வடலூர் போகணும். அப்படி சுற்றி போகிறதுக்கு பதிலாக நம்ம ஷார்ட்கட்டில் போயிடலான்ட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வளைமாதேவி இருக்குங்க. அந்த உள்ளார வந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு குறுக்கு வழின்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து மேட்டுக்குப்பை போயிட்டு மேட்டுக்குப்பத்துலேருந்து நாங்கள் வடலூர் வந்து போயிடுவோம். எங்கள் ஊர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லைன்லாம் தெரியும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வேலைக்கு போகிறவங்களாம் இந்த லைனில் தான் போவாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா சேம் அதே வழியாக தாங்க போயிட்டுருக்கோம். கத்தாழிலேருந்து வடலூருக்கு குறுக்கு வழியில் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நம்ம வீட்டோடைய இன்ஜினியர் சார் பார்த்தீங்கன்னா வடலூரில் தாங்க அவங்க ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வடலூரில் தான் இருக்குது. நாங்கள் ஏதாச்சும் செலக்ட் பண்ணணும், கன்சல்ட் பண்ணணும்னா சாரோடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் நாங்கள் வந்து அங்கே தான் எல்லாமே மீட்டிங் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NLCயோடைய ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிற மைதானம் தான் சொல்லலாம். இவங்களுடைய சுரங்கம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் இருக்கும். இங்கே ஆல்ரெடி நிறைய ஒர்க்லாம் போயிட்டுருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து NLC நிறுவனம் இருந்தாலும் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா விவசாயமும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சைடில் பாருங்கள், சூப்பராக நெல் விளைச்சல்லாம் அருமையாக இருக்குங்க. தை மாதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அம்மா வீட்டோட விவசாயமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நான் வந்து இப்போ தட்டைப்பயிர் பறிக்கிறதுக்கு ரீசெண்டாக நான் போயிருந்த வீடியோஸ்லாம் கொடுத்துருந்தேன். அங்கே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சேம் மெத்தட் தாங்க. அங்கே என்ன விளைச்சல் இருக்கோ அதே விளைச்சல் தாங்க இங்கேயும் இருக்குது. ஸோ தை மாதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அறுவடைலாம் பண்ணிவிடுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக வந்து எல்லாமே நெல் தாங்க. போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வடலூர் போகிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நெல் விவசாயம் தான். நம்ம ஊர் சரௌண்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விவசாயம்னு சொல்லணும்னா நெல், அதுக்கப்புறம் உளுந்து, தட்டைப்பயிர் இந்த மாதிரி தாங்க வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம ஊரில் வந்து செம்மண்லாம் கிடையாது, எல்லாமே வந்து களிமண் மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன விளைச்சல் விளையுமோ அதுதான் பார்த்திங்கன்னா இங்கே விளைச்சல் வந்து விளைஞ்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து மேட்டுக்குப்பம் கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க. ரோடெலாம் பார்த்திங்கன்னா சரியில்லை. இருந்தாலும் பொறுமையாக கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டோம். சுற்றி போகணுன்னா ரொம்ப தூரம், பட் ரோடு சரியில்லைனாலும் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம இந்த வழியாக வந்துடலாம். இப்போ மேட்டுக்குப்பம் கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க. இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் குருகுலம் கோவில் தாங்க ஃபேமஸாக இருக்கும் மேட்டுக்குப்பத்தில். ஆல்ரெடி தெரியுங்க உங்களுக்கு, தைப்பூசம் அப்போது பார்த்தீங்கன்னா வடலூரில் தைப்பூசங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து மேட்டுக்குப்பம் கிட்டத்தட்ட வந்தாச்சு. இங்கேருந்து இப்போ நாங்கள் மெயின் ரோட்டில் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். வடலூர் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணியாச்சுங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் டு வடலூர் போகிற ரோடு. ஸோ இங்கேருந்து இப்போ சாரோடைய ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அங்கே சார் சொல்லியிருந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் வந்திருக்கோங்க. டோர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் போட்டிருந்த டோர் பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. ஸோ அந்த டோர் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் டோரை பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறதுக்கும் வேறு ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த டோர் தாங்க நம்ம வீட்டோடைய பெட்ரூம் டோரு. 2 ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே டோர் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ சேம் மேட்சாக இருக்கட்டும்ன்ட்டு நாங்கள் வந்து ஒரே டோர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சுற்றி கொடுத்துருக்குற ஜன்னலுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து நம்ம வந்து இன்றைக்கி செலக்ட் பண்ண போகிறோம். கைப்பிடி, அதுக்கப்புறம் ஹேண்டில், ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இன்றைக்கி செலக்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட பூஜை ரூமுக்கு இந்த டோர் தாங்க வரப்போகுது. PVCயோ UPVCயோ கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டில் செஞ்ச டோர் தான் நம்ம வீட்டோடைய பூஜை ரூமுக்கு போட போகிறோம். ஸோ இந்த டோர் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணாடி வந்து நாங்கள் இப்போ செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீட்டுக்கு
சுற்றிலும் பெட்ரூமாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், எல்லா ஜன்னலுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ணாடியும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி அவங்க காட்டிட்டு இந்த கண்ணாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிளாக்ல இருந்துச்சு. இந்த பிளாக் கலர் கண்ணாடி நம்ம வீட்டுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா பகல்லையும் பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கும். அதனால் ஒயிட் கலரில் பார்த்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும், வெளிச்சம் கொடுக்குன்ட்டு இப்போ நாங்கள் ஒயிட் கலரில் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா ஒயிட்டும் பிளாக்கும் இப்போ நாங்கள் வந்து எது எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் தாங்க இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒன்றும் அவ்வளோவா தெரியல, நிழல் மட்டும்தான் தெரியுது. ஸோ அந்த கிளாஸ் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் மாடிக்கு வந்திருக்கோம். மாடிக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் 2 பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ஒன்று மாஸ்டர் பெட்ரூமில், இன்னொன்று பேக் சைடில் கொடுத்துருக்கோம். 2 பாத்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் டோர் தாங்க இப்போ நாங்கள் வந்து பார்க்க வந்திருக்கோம். சார் சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உட்டு கலர்லேயே கொடுத்துருங்க, ஸோ மேட்சாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் வந்து உட்டு கலர்லேயே காட்டுங்கன்னு சொல்லிட்டு இப்போ மரத்து கலர்லேயே இப்போ நாங்கள் வந்து டோர் பார்க்குறதுக்கு மேலே வந்து தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த டோர் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குங்க. சேம் நம்ம பெட்ரூம் டோர் கலருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டோர் வந்து பிவிசியில் தேடிட்டுருக்கோம். ஆக்சுவலி பிவிசியில் மட்டும்தாங்க நம்ம வீட்டில் வந்து பாத்ரூமுக்கு மட்டும்தான் டோர் போடுறோம். மற்றபடி நம்ம வீட்டில் பிவிசி யூபிவிசிக்கு வேலையே கிடையாது. ஃபைனலாக இந்த டோர் தாங்க இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம். மர கலரில் இந்த டோர் மட்டும்தான் இருந்துச்சு. எந்த ஒரு டிசைன்ஸு கலர்ஸ்லாம் பார்க்கல. ஸோ எல்லா டோருக்கும் என்ன கலர்ஸ் வருதோ சேம் அதே கலரே கொடுத்துடலான்ட்டு இப்போ மேலேயும் அந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ நாங்கள் கீழேயும் வந்தாச்சு. கீழே எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூமுக்கு கைப்பிடி ஹேண்டில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கும் வந்திருக்கோம். சேம் 2 பெட்ரூமுக்குமே மேட்சாக இருக்கட்டும்னு 2 டோருக்கும் ஒரே கைப்பிடி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு டோருக்கு ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து லாக்கர் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து கடையிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். 1 by 1 எது கரெக்டாக இருக்கும், எது கொடுத்தா நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ நாங்கள் எடுத்து வச்சு ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து லாக்கர்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ் லாக்கர் போடலாமா இல்லை ஸ்டீலில் போடலாமான்ட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போது சாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்ருக்கோம். இந்த லாக்கர் பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து நியூ மாடல்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த மாடல் சாவி வந்து லென்த்து வராதுங்க, இது ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா கார் கீ மாதிரி வரும். அதனால் சரி இந்த சாவி கொடுக்கலாமா இல்லை ஸ்டீலில் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். எது கொடுத்தா லைஃப் வரும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸ்டீல் சாவி பார்த்தீங்கன்னா லைஃப் வரும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி கார் சாவி மாதிரி இருக்குங்க. அந்த லாக்கர் பார்த்தீங்கன்னா லைஃப் வராது. அந்த லாக்கர் சாவியில் வந்து ஆக்சுவலி ஏதாச்சும் ஒரு தேய்மானம் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாவியோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துச்சுங்க. ஸ்டீல் வந்து கம்மியாக தான் வந்துச்சு. ஸோ அதனால் எது எடுக்கலான்ட்டு எங்களுக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கீலாம் எடுத்து பார்த்தேன். இந்த கீ தான் பார்த்தீங்கன்னா கார் கீ மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு கொடுத்துக்கலாமா, இது லைஃப் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேயே கன்சல்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எது கொடுத்தா லைஃப் வருங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி பெரிய சாவியாக இருக்குது, நம்ம எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சல்ட் போயிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டோருக்கு தேவையான எல்லா திங்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களே எடுத்து வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டோடைய மெயின் டோர் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் இருக்குது, 2 பெட்ரூம் இருக்குது. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கைப்பிடி ஹேண்டலும் பார்த்தீங்கன்னா பார்க்க சொல்லியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீலில் எடுக்கலாமா இல்லை ஃப்ராஸில் எடுக்கலாமான்ட்டு அதுவும் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது பூஜை ரூமுக்கு கொடுத்துக்கலாம் ஸ்டீலில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதையும் பார்த்துட்டு இருந்தோம். இல்லை ஃப்ராஸ்லேயே கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு விநாயகர் படம் போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ராஸில். எது எடுக்கலான்ட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்துட்டு கையில் எடுத்துலாம் பார்த்துட்டு இருந்தோம். சரி எது எடுத்தால் நல்லாயிருக்கும் லைஃப் வரும் அப்படின்ட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி ஃப்ராஸில் போடும்போது பார்த்தீங்கன்னா கலர் வந்து டிம் ஆகிடும், நீங்கள் ஸ்டீல்லே போட்டுக்கோங்க அது லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு எது எடுக்கிறதுனே தெரியலங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீட்டுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணுறோம். அதனால் எது போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் எங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. கைப்பிடியிலே பார்த்தீங்கன்னா பட்டையான ஷேப்லேயும் இருக்குது, அதுக்கப்புறம் உருளை ஷேப்லேயும் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ஷேப்பில் இருக்கோ எல்லாமே காமிச்சிட்டு இருந்தாங்க. ஃப்ராஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதுவும் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம வாசக்காலில் நம்ம டபுள் டோர் கொடுக்குறோம், அங்கே 2 கைப்பிடி வந்து தேவை. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்லேயே போட்டுக்கலான்ட்டு ஃப்ராஸில் வந்து இது தாங்க ஃபைனலாக செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கைப்பிடியிலே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நிறைய மாடல்ஸ் காமிச்சிருந்தாங்க. இந்த 3 மாடலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்டரில் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாடல் தாங்க ஃபைனலாக நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான டோருக்கு எல்லா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து நாங்கள் தனியாக வச்சாச்சு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூஜை ரூமுக்கும் மெயின் அர்க்காவில் கொடுத்துருக்கிற டபுள் டோருக்கும் ஃப்ராஸ்லேயே போட்டுக்கலான்ட்டு இப்போ ஃப்ராஸில் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ்லாம் எடுத்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஒன்று பூஜை ரூமுக்கு கொடுக்கணும், இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா மெயின் டோர் கொடுக்கணும். ஆக்சுவலி நம்ம பெட்ரூம் டோருக்குலாம் வந்து அதை ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, ரெண்டுமே சேமாகவே கொடுக்க சொல்லியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சுங்க. அப்டேட்டில் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ எங்கெங்கே எப்படி எப்படி கொடுத்துருக்கோம், என்ன செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீட்டில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தாங்க தெரியும். ஆக்சுவலி இங்கே நாங்கள் எங்களுக்கு பிடிச்சது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. வீட்டுக்கு எப்படி மெட்டீரியல்ஸ் போகுது, எப்படி வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட்டில் நான் வீடியோஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோருக்கு கொடுக்க வேண்டிய இன்னும் இரும்பில் பார்த்தீங்கன்னா நிறையா அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த இரும்புலாம் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் வந்து எடுத்துக்கிறது. அதுக்காக டோருக்கு பேக் சைடில் டோருக்கும் அதுக்கு ஃப்ரண்ட் டோருக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க அதை கரெக்டாக எடுத்து அதை இட வச்சிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான டோருக்கு ஜன்னலுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. சூப்பராக பார்த்தீங்கன்னா எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாரோடைய ஆஃபீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம வீட்டுக்கு என்ன பெயிண்ட் கலர் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு சாரும் பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த கேட்டலாக் காமிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு ப்ரீமியம் லுக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீமியம் லுக்கில் தான் வரப்போகுது அப்படின்னு சாரும் இந்த பெயிண்ட் எடுத்து காமிச்சிருந்தாங்க. பட் பெயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுங்க. நாங்களும் ஆஃபீஸில் அந்த வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலி இப்போ வந்து மதியம் ஒரு 3 மணி போல் ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வடலூர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஹோட்டலாக கேட்டிருந்தோம். ஆக்சுவலி இந்த ரயில்வே கேட்டிருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஃபேமஸான பிஸ்மி ஹோட்டல் இருக்குங்க. அங்கே காடை பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் ரேட் கம்மி. ஆனால் பட் பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பிட முடியாது, பார்சல் தான் வாங்கிட்டு போக முடியும்னு சொல்லியிருந்தாங்க. சரி பார்சல் வாங்கிட்டு வீட்டை போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே சாப்பாடு தீர்ந்து போச்சு. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா 3 மணிங்க. சரி பக்கத்தில் வேறு எங்கே ஹோட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு 2 பரோட்டா மட்டும் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா பானிபூரியும் காளானும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வடலூர் வந்து சூப்பராக நம்ம வீட்டுக்கு டோருக்கும் ஜன்னலுக்கும் மெட்டீரியல்ஸ்லாம் சூப்பராக செலக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்போ சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு பானிபூரி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஆக்சுவலி நம்ம வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா வேலிலாம் கிடையாதுங்க, எல்லாம் ஓப்பனாக இருந்ததும் பார்த்தீங்கன்னா மாடு ஆடுலாம் உள்ளே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி ஆகணும். பசங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பானிபூரி சாப்பிட்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி பானிபூரியும் காளானும் வாங்கிட்டு வந்திருந்தேன். காளான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டாங்க நான் வரத்துக்குள்ளே. பானிபூரி பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி சண்டை போட்டுப்பாங்களேன்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு 2 பிளேட்டில் பிரித்து கொடுத்துட்டேங்க. ஸோ தர்ஷனும் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்ருக்கேன், தன்ஷியும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்ருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து படல் வந்து அழகாக ஒரு வலை வச்சு சூப்பராக கட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம வெளியிலலாம் போயிட்டா பார்த்தீங்கன்னா ஆடு மாடுலாம் உள்ளார வந்து செடிலாம் சாப்பிட ஆரம்பிச்சிருது. இன்றைக்கி ஈவினிங் டைமில் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் இருக்கோம். அது அழகாக நம்ம வந்து வலையை வச்சு கட்டி ஆடு மாடு உள்ளே வராத அளவு நம்ம வந்து ரெடி பண்ணிடலான்ட்டு இப்போ அந்த ஒர்க் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இப்போ வலைலாம் எடுத்து நாங்கள் வந்து அழகாக கட்டுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி எந்த ஆடு மாடும் உள்ளே வராத அளவு பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம வந்து அளவு கரெக்டாக நம்ம கொடுத்து ஒரு குச்சி வச்சு சூப்பராக அதில் வந்து நம்ம நூல் போட்டு கட்டிட்டோன்னா எந்த ஆடு மாடும் பார்த்திங்கன்னா உள்ளே வராதுங்க. ஆக்சுவலி இதுக்கு நம்ம வந்து இரும்பு வேலி இல்லைனா கம்பி வேலின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த வேலி தான் வாங்கி விடணும். இப்போ அர்ஜென்ட்டுக்கு இந்த வலை தாங்க இருந்துச்சு, இதை வச்சு நம்ம கட்டிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அந்த வலையை வச்சு பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி சூப்பராக இப்போ வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த வலை எதுக்கு வாங்கியிருந்தோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நாத்தாங்கால நாற்று விடுறதுக்காக, சுற்றிலாம் ஆடு மாடு வந்து மேயாமல் இருக்கிறதுக்காக இந்த வலை வாங்கியிருந்தாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வேலி மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வலை வந்து யூஸ்ஃபுல்லாக இப்போ வந்து யூஸ் ஆகுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வலையை வந்து அழகாக நம்ம வீட்டுக்கு ஒரு சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டியாச்சு. இதுக்கப்புறம் எந்த ஆடு மாடும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வராதுங்க. நெக்ஸ்ட் இங்கே கடந்த குச்சியெலாம் எடுத்து ஓரமாக போட்டாச்சு. நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த குச்சியை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வெட்டி அதை நம்ம அடுப்பு பார்த்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஆகும். ஃபைனலாக ஒரு ஓவர்வியூ பாருங்கள். சூப்பராக பார்த்தீங்கன்னா வலையெல்லாம் வீட்டை சுற்றி என்னோடய ஹஸ்பண்ட் சூப்பராக கட்டியாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆடு மாடு வந்து மேய்ஞ்சிருமான்னு ஒரு பயம் இருக்கவே தேவையில்லை. ஸோ ஃபைனலாக ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் போல் ஆக போகுது. ஸோ நைட்டுக்கு டின்னர் செஞ்சிடலான்ட்டு நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு இருந்துச்சுங்க, அதை கரைச்சி கோதுமை தோசை ஊற்றிடலான்ட்டு இப்போ வந்து மாவு கரைச்சி இப்போ தோசை ஊற்றவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கார சட்னி தாங்க வச்சுருந்தேன். கோதுமை தோசை வித் கார சட்னி தாங்க இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சாப்பாடு. நானும் பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை ஊற்றவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தனுஷுக்கும் தர்ஷனுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் அப்புறம் நானுங்க 4 பேருக்கும் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு கோதுமை தோசை தான் சுட போகிறேன். ஃபைனலாக எல்லாருக்கும் கோதுமை தோசை சுட்டு கொடுத்ததுக்கப்புறம் நானும் லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து கோதுமை தோசை வித் கார சட்னியோட முடிச்சாச்சுங்க. இந்த டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.